வருங்கால அரசதிகள் அனைவரையும் மனமாற வருகன்னு வரவேன். இந்த ஒரே வீடியோல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்பர் சிஸ்டம்ல கூட ஏபி, ஜிபி, ஸ்பெஷல் சீரிஸ், அதாவது கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை சிறப்பா முடிக்க போறோம். இந்த ஒரே வீடியோல 3 டாபிக் முடிக்க போறேன். உங்களுக்கே தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடந்த எக்ஸாம் எல்லாத்துலயுமே ஏபி, ஜிபி கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸ்கோ என்ன அந்த பேரை 1+2+ சொல்லிட்டு இப்படிலாம் டாட்டா கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரே வீடியோல 3 டாபிக்கை முடிக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ டேரக்டா அப்படியே வீடியோக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தனி வட்டி பார்த்துருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்க எல்லாருமே தெரியும். SI = PNR/100. P என்னது பிரின்சிபல், N என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ், R என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா, அதாவது ஆண்டு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே இதுல இங்க உதாரணத்துக்கு இங்க 6 வருஷம் இருக்கா, இந்த 6 வருஷத்துக்கு பதிலா மாசத்துல கேட்பாங்க. இப்ப 3 மாசத்துக்கு என்ன வரும், 6 மாசத்துக்கு என்ன வரும், 9 மாசத்துக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு இதே இடத்துல வருஷத்துக்கு பதிலா மாசத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது, PNR/100ன்னு போட்டுருவோம். சரியா? எப்பெல்லாம் மாசம் கேட்கிறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த 12ன்றத போட்டுருவோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஒரு மாசத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாசம். அந்த 12 நம்ம இங்க போடுறோம். ஓகேவா? SIனா PNR/100, இது எல்லாருமே தெரியும். இது வருஷத்துக்கு கேட்டா போடுவோம். இதே இதுல வருஷத்துக்கு பதிலா மாசத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா அதே PNR/100 தான், கீழே வந்து 12ன்றத போட்டுருவோம். சிம்பிளா. இப்ப இதே இதுல நாட்கள்ல கேட்பாங்க. ஓகேவா? இப்ப வருஷத்துக்கு கேட்டா என்னன்னு பார்த்தாச்சு, மாசத்தை அதாவது மாதத்துக்கு கேட்டா என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம். இதே இதுல நாட்கள் கேட்பாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு பதிலா 73 நாள், 219 நாள், இந்த மாதிரி சொல்லிட்டு நாட்கள்ல கேட்பாங்க. நாட்கள்ல கேட்டேன் அப்படின்னா என்ன ஃபார்ம் அப்படின்னா அதே தான், PNR/100 தான். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். அந்த 365 இங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 3 ஃபார்ம்ல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மகா பெரிய கான்செப்ட்லாம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். இந்த 3 ஃபார்ம்ல தான், PNR/100, PNR ஏதோ மாசம் கேட்டா 12 போட்டுருணும், நாட்கள் கேட்ட அப்படின்னா 365 போட்டுருணும். ஓகேவா? அப்படியே டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுக்கோங்க. போட்டிங்களா? அடுத்து போலாமா? இப்ப அடுத்து என்ன அப்படின்னா இந்த மாசத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிராக்ஷன்ல கேட்பாங்க. எப்படி ஃபிராக்ஷன்ல கேட்க முடியும்? இப்ப இங்க இருக்கா, இதே வந்து 2 1/3, 24 1/3 மாசம், 2 வருஷம் 1/6 மாசம், இப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை கலப்பு பின்னத்துல கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி போறது அதை நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இந்த 6%, இதே என்ன பண்றோம்னா 16 2/3%, 2 3/4% அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை ஒண்ணு மாசத்துல கேட்பாங்க, நாட்கள்ல கேட்பாங்க. நான் சொல்லிட்டேன். இதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலப்பு பின்னத்துல கேட்பாங்க. 2 வருஷம் 3 மாசம், இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க 16 2/3% அப்படின்னு சொல்லிட்டு இதை கலப்பு பின்னத்துல கேட்டா எப்படி போடுறது அதையும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்லிட்டேன். இந்த ஒரே வீடியோல எல்லாத்தையும் நான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லியா பாருங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அது மாதிரி நான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்டா வட்டி கண்டுபிடிக்கான ஃபார்முலா தான். ஓகேவா? டைரக்டா வட்டி கண்டுபிடிக்கான ஃபார்முலா எப்பவுமே நமக்கு மொத்த தொகை அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் வட்டி. இது உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஓகே, மொத்த தொகை அந்த அமௌண்ட் ஈக்குவல் டு நம்ம போற அந்த பிரின்சிபலையும் வட்டி சேர்த்தா நமக்கு என்ன கிடைச்சிடும், மொத்த தொகை தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரியா? சோ இப்போ क्वेश्चन ரீட் பண்ணுங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹500 6 இயர்ஸ் 5% அப்படின்றாங்க. தனி வட்டி கண்டுபிடி சொல்றாங்க. சோ தனி வட்டி ஃபார்முலா என்ன, SI = PNR/100. சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, பிரின்சிபல் 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ், இயர் பாத்தீங்கன்னா 6 கொடுத்திருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 கொடுத்திருக்காங்க, பை 100 வந்து போட போறோம். சரியா? சோ இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணதான் வேலை. சோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 6 5 are 13 சொல்லலாம். இங்க ஒரு 5 இருக்கு. சோ 3 5 are 15, ஒரு 0, 150 ரூபா. அப்ப 150 ரூபா தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கொஸ்டின் எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தடுத்து சூப்பரா இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned by 20,000 invested 3 months? பாத்தீங்களா, மாசம் கொடுத்துருக்காங்க. 3 months at a rate of 5%. ஓகேவா? 20,000 ரூபாய்க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதம் வந்து தனி வட்டியை காண்க. சோ தனி வட்டி காண்கன்னு சொல்றாங்க. இப்ப மாசம் கொடுத்துருக்காங்க. மாசம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றோம், N = ஒரு மாசத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12. ஸோ அந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே இங்க சிம்பிளை பண்ண என்ன போகுது, 1 3 are 3, 4 3 are 12. ஸோ அப்படியே தனி வட்டி ஃபார்முலா போடுங்க. SI = PNR/100. சரியா? ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 20,000. 20,000 போட்டோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/4 தான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது சிம்பிளை பண்ணியே வச்சுட்டு ரெடியா.
அப்படியே சுட சுட எடுத்து அப்படிங்க போடுறதா வேலை. சரியா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5/100. சரியா? இதை சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 1 4s are 4, 5 4s are 20, ஒரு ஜீரோ இருக்கு. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ 5 5s are 25, இந்த ஜீரோக்கு ஜீரோ. அப்போ 250. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இங்கே மாசத்துல கொடுத்தாங்கன்னா 12 கீழே போட்டுறோம், மேலே 300 போட்டுறோம். ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நம்ம 10th எழுதிருப்போம். 500க்கு நீ எவ்வளோப்பா மார்க் எடுத்த, 1200க்கு நீ எவ்வளோப்பா மார்க் எடுத்த. இப்போ 600 எழுதுறாங்க பசங்க. 600க்கு பசங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, அந்த டோட்டல் அமௌண்ட் டோட்டல் விஷயத்த கீழே போட்டுரும். 500க்கு நம்ம எவ்வளோ, 1200க்கு நம்ம எவ்வளோ, 600க்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி இங்க மாசம் ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் 12. அந்த 12க்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேல போட்டு சிம்பிளை பண்ணிடுறோம். சரியா? இதுதான் பேசிக்ஸ். ஓகே சரிப்பா. நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்றேன் பாருங்க. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க தனி வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆன் 7500 at 8% per annum 1 year 6 month. அதாவது வருஷத்தையும் மாசத்தையும் சேர்த்து கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி போடுறது? ஒன்றும் இல்லை. n = 1 year பிளஸ் இங்க என்ன கேட்டுருக்காங்க 6 மாசம். ஸோ 6 மாசம்னா எப்படி எழுதலாம்? 12 6ன்னு எழுதலாமா? ஒரு வருஷத்துக்கு 12. இப்போ கொஸ்டின்ல 6 மாசம் கேட்கறாங்க. அந்த கொஸ்டின்ல எடுத்து மேலே போட்டுரும். ஸோ சிம்பிளை பண்ணினா வேலை முடிச்சு. ஸோ 1 6 are 6, 2 6 are 12. அப்போ 1 + 1/2 இருக்கும். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் என்ன பண்ணும்? மேக்ஸ் ஃப்ராக்ஷனா பார்த்தீங்கன்னா 1 2s are 2, 2 + 1 3/2 கிடைக்கும். ஸோ என்னன்றது நான் என்ன பண்ணிட்டேன் 3/2 கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே டேரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ SI = பிரின்சிபல் 7500 நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் 3/2 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க 8%. ஸோ 8/100. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 1 2s are 2, 4 2s are 8 சொல்லலாமா? இப்போ 75 அங்கே 4 இருக்கு. ஸோ 75 4 பண்ணா 75 2 வாட்டி பண்ணா 180. 180 2 வாட்டி பண்ணா 300. ஸோ அப்போ 300 × 3 அப்போ 900 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரு வருஷம் கேட்டாலும் சரி, மாசம் கேட்டாலும் சரி, இல்ல அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி கேட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அடிச்சு வரைக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே 2 வருஷம் நீங்க வந்து 9 மாசம் கேட்டா என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். ஓகேவா? இதே கொஸ்டின்ல 2 வருஷம் 9 மாசம் விட்டா என்ன பண்ணணும்? 2 + 12 9 போட போறீங்க. இதை சிம்பிளை பண்ணி போடணும். அவ்வளவுதானே? இங்க என்ன வேணா கொடுங்க. ஒரு வருஷம் கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சர் இதான். 2 + அந்த 12 கொடுத்துருக்க அந்த மாசத்தை மேல போட்டுருணும். இதான் ஸ்ட்ரக்சர். இதை போட்டீங்கன்னா எத்தனை அப்படியே சுட சுட போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே சரிப்பா. ஓகே 4th கொஸ்டின் ஓடிங்க. என்ன சொல்ற பாருங்க. Calculate the simple interest on 7200 at 12 3/4% per annum 9 monthsன்றாங்க. அதாவது இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்துருக்காங்க, கலப்பு விகிதத்துல கொடுத்துருக்காங்க. மாசத்தை என்ன, அதாவது மாசத்துலயே கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அப்போ 6% நமக்கு 12 3/4%. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம ஃபிராக்ஷனா மாற்றுவோம். ஸோ கலப்பு பின்னத்தை பின்னமா மாற்ற போறோம். 12 4s நமக்கு என்ன போகுது 48. 48 + 3 வந்து நமக்கு 51. ஸோ 51/4%. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா மாசம். ஸோ என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 12 இங்க கொடுத்துக்கிறது 9. ஸோ சிம்பிளை பண்ணினா 3 3s are 9, 4 3s are 12 வந்துட போகுது. ஓகேவா? ஸோ டேரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். SI = 7200. ஓகே 7200. n வந்து 3/4. இங்க வந்து 51/4%. ஓகே 51/4% கொடுத்துருக்காங்க. ஸோ 51/4 அந்த பர்சன்டேஜ் நான் 100 வந்து இங்க போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணினா அந்த 2 ஜீரோ கேன்சல். 3 × 51 3 5s are 15. 15 150 183. அப்போ 72 8 183/8 8 16 வச்சுக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ 8th டேபிள் அடிச்சுன்னா 8 2s are 16, 9 2s are 72. ஸோ 1 2s are 2. இங்க வந்து நமக்கு 4.5 இருக்கும். ஸோ அப்போ 4.5 × 183. ஸோ எல்லாமே டெசிமல்ல தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 183 × 4.5 அதில் 45 வச்சுக்கிறேன். ஸோ 5 3s are 15. 5 முடிகிறதா இருக்கா பாருங்க. அப்போ 5 முடிகிற ஒரே ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாமே 5 முடிஞ்சிச்சுன்னா தான் பிரச்சனை. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்.
இங்க 3 5 15னா 5 போட்டு ஒன்று பேலன்ஸ் போடும். அப்போ 5 முடிகிற ஒரே ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். வேணா நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே 5th கொஸ்டின் நீங்க என்ன சொன்னீங்க பாருங்க. இன் an ordinary year find the simple interest on 973 days. அதாவது நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. என்ன நாட்கள் கொடுத்தாங்கன்னா 73 டேபிள் தெரிஞ்சா போதும். 73 டேபிள் கூட இல்ல, 7th டேபிள் தெரிஞ்சா போதும். என்ன அப்படின்னா இது நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா 70 + 3 வச்சுக்கிறேன். ஸோ 70 நான் 7th டேபிள் பண்றேன். ஸோ 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35. இப்போ என்ன அர்த்தம்? 70 அது கூட ஒரு 0 போடும். 0 0 0 0 0ன்னு போட்டோம். இப்போ இந்த 3 இருக்கா, அது அப்படியே போட்டே வாங்க. என்ன பண்றோம் அப்படின்னா 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. இப்போ அப்படியே ஆட் பண்ணுங்க. 73 146 219 80 12 சேர்த்தா 292. இங்க ஆட் பண்ணீங்கன்னா 365. சரியா? 7வது வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும். இந்த 3வது வாய்ப்பாடை 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15 சொல்லிட்டு இதுல ஆட் பண்ணீங்கன்னா 73வது வாய்ப்பாடு ரெடி. ஏன் சார் 73வது வாய்ப்பாடு இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா இங்க என்ன கேட்பாங்கன்னா நமக்கு 73 டேபிள் வச்சுதான் வரும். ஓகே, அப்பதான் நம்ம 365 வரும். இப்ப இங்க ஒரு 73 2 வாட்டி, இது 3 வாட்டி, இது 4 வாட்டி, இது 5 வாட்டி. 5 வாட்டி 73 டிவைட் பண்ணினா நமக்கு 365 கிடைச்சிடும். சரியா? 365 கிடைச்சிடும். வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்பலாம் இல்ல, 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் அவ்வளவுதான் முடிச்சா. சரி, இப்ப பாருங்க. சோ நமக்கு இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 73 டேஸ். சோ 73 ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. ஸோ சிம்பிளி பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது? ஒரு 73 5 73 நம்ம 365 நம்ம இப்போ கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம். அப்போ 1/5 வந்துருச்சு. சரியா? இது என்னது? நாட்கள். எண் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ எஸ்ஐல அப்ளை பண்ணுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல். பிரின்சிபல் என்னது? 900. நாட்கள் தான் நமக்கு கிடைச்சிருச்சு. 1/5 கிடைச்சிருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஸோ 8 நான் 100ன்றதை இங்க போட்டுக்கிறேன். சரிங்களா? 100ன்றதை நான் இங்க போட்டேன். ஓகே, இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணிங்க. சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ இங்க 8 8 64, 9 8 72. ஸோ 72/5 இருக்கு. எப்பெல்லாம் ஒரு நம்பரை 5ஆல டிவைட் பண்றோமோ இந்த நம்பரை 2 மடங்கு ஆகும். அது 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 72 2ஆல பண்ணா என்ன வந்துரு போகுது? 144/10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப 14.4. அதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எப்படி சார் இது ஒரு நம்பர் 5ஆல டிவைட் பண்ணா அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு சைபை தாண்டி புள்ளி வச்சிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். சரியா? என்ன கான்செப்ட்? எப்பவுமே 5வது வாய்ப்பாடுல பண்றோம் அப்படின்னா, அதாவது 5ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் டபுள் பண்ணிடணும். டபுள் பண்ண என்ன வந்துச்சு? 144. அப்புறம் ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும் இந்த சைட்ல இருந்து. அதான் ஆன்சரா இருக்கும். சரியா? என்ன கான்செப்ட்னா 5னா நமக்கு 10 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்றது கிடைக்கும். கரெக்டா? 10 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5ன்றது கிடைக்கும். அதான் நான் இங்க ஃபாலோ பண்றேன். ஸோ அப்ப இங்க மேல என்ன இருக்கு? ஆல்ரெடி 72 இருக்கு. இப்ப 5ன்றதுல நான் 10/2ன்றது இங்க இந்த 2 மேல போயிடுது. அதனால டபுள் பண்ணிட்டு நமக்கு 144 கிடைக்குது பை 10. அதான் நான் என்ன சொல்றேன்? 14.4 கிடைக்குதுன்னு சொல்றேன். இவ்வளோ நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ 5ஆல டிவைட் பண்றோம்னா அந்த நம்பரை டபுள் பண்ணிட்டு அந்த சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் ஓகே 6th கொஸ்டின் நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி 100 கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டி 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில், ஓகேவா, அதே வட்டி வீதத்தில் எத்தனை 9 மாதங்களுக்கு 9 மிஸ் ஆயிருக்கு. 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி போடுறோம் அப்படின்னா அவங்களே வட்டி கொடுத்துறாங்க. ஓகேவா? வட்டி கொடுத்துட்டு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயே இன்னொரு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3200க்கு 9 மாசத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதான் R வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எஸ்ஐ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு 100 கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பிரின்சிபல். பிரின்சிபல் வந்து 2500. சரியா? பி என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 6/12 நமக்கு என்ன அர்த்தம்? 2 3s are 6, 4 3s are 12. கரெக்டா? அது 1/2 கிடைக்கும். சாரி 1 6 are 6, 2 6 are 12. ஸோ 1/2 போடுறோம்.
அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ 6 அந்த 100 நான் இங்க போட்டுறேன். சரிங்களா? ஸோ அப்படியே இது பண்ணுங்க. ஸோ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்புறம் நம்ம என்ன இருக்கு, ஒரு 25 4 வாட்டி படினா 25 கிடைக்க போகுது. அப்ப 4 6/2 இருக்கு. இந்த 2 பக்கம் வந்ததுன்னா R = 8% கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின் படிங்க. ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு 100 வட்டி கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில்ன்றாங்க. இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் வட்டி வீதம்ன்றது 6%, அதாவது 8% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த 8%க்கு 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம அதை கண்டுபிடிப்போம். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? SI = பிரின்சிபல் வந்து இந்த அமௌண்ட் 3200, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 மாதம் கொடுத்துருக்கோம். 9/12 நம்ம என்ன பண்ணலாம்? 3 3 are 9, 4 3 are 12. அப்ப 3/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்பதான் கண்டுபிடிச்சோம். 8/100 நான் வந்து இங்க போட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ண என்ன வந்து போகுது, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 1 4 are 4, 2 4 are 8 வந்து போகுது. ஸோ மேலே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 வரப்போகுது. இங்க வந்து 32. ஸோ இது நான் 30 + 2ன்னு வச்சுக்கலாமா? அப்ப 6 3 are 18, 180. 6 2 are 12, அப்ப 192 அப்படின்றதான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். என்ன 192 காணும்? ஓகே, இங்க 9 வரணும், அது மிஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். 192 தான் ரைட் ஆன்சர். ஸோ அப்ப இந்த கொஸ்டின் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், வட்டி கையில கொடுத்துறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதே வட்டி, இப்ப இங்க 8ன்னு வந்தாலும் அந்த 8 இங்க பயன்படுத்திருக்கேன், இந்த இடத்துல பயன்படுத்திருக்கேன். இங்க 5ன்னு வந்தா 5, 10ன்னு வந்தா 10. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே வட்டி வீதத்தில் இன்னொரு அமௌண்ட் இன்னொரு ஒரு மாசமோ வருஷமோ கொடுப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சுன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்ப என்ன 7th கொஸ்டின் பண்ணீங்க, என்ன சொல்ற பாருங்க. ஒருவர் 2600 3 வெவ்வேறு பகுதியாக 4%, 5%, 8% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில், ஓகேவா, ஒரு வருஷம் முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனி வட்டியை பெறுகிறார். ஓகேவா, 3த்துக்குமே என்ன கிடைக்குதா, ஒரே விதமான தனி வட்டி கிடைக்குதா. எனில் 4% வட்டி விகிதத்துக்கு செய்த முதலீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 2600 ரூபான்ற அமௌண்ட்டை நான் என்ன பண்றேன்னா பிரிச்சு 4% ஒரு பேங்க்லயும், 5% ஒரு பேங்க்லயும், 8% சொல்லிட்டு ஒரு பேங்க்ல போடுறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 பேங்க்ல வந்து எனக்கு ஒரே விதமான வட்டி கிடைக்குது. அதான் என்ன சொல்றேன்னா ஒரே அளவுக்கான தனி வட்டி கிடைக்குது. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 3 பேங்க்ல வந்து ஒரே மாதிரி வட்டி கிடைக்குது. அப்புறம் என்ன மாதிரி அமௌண்ட் வந்து போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம தான் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ எங்க வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன வந்து நம்ம ஒரு வருஷம் சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு வருடம் முடியும்னா வருஷம் வந்து 1 தெரிஞ்சிச்சு. ஸோ பிரின்சிபல் தான் எனக்கு இந்த வந்து நான் பிரிச்சு போட்டுக்கிறேன். பிரின்சிபல் எனக்கு தெரியல. ஸோ அப்போ 4% நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 5% நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், 8% நான் இசட்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ பி நம்பர் ஆஃப் ஃபீஸ் 1 தெரிஞ்சிச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4%. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வச்சுக்கலாமா? ஸோ 3க்குமே சேம் இருக்கனால PNR/100ன்னு இருக்கும். இங்க என்ன இருக்கும், PNR/100. இங்க என்ன இருக்கும், PNR/100 இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே 100 சேமா இருக்கா? அப்ப என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்றேன் அப்படின்னா பிரின்சிபல் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் ஃபீஸ் வந்து 1 தெரிஞ்சிச்சு. அப்ப வட்டி வந்து 4. ஸோ 4 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 5 ஒய்ன்னு வந்துரு போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 8 இசட்னு வந்துரு போகுது. கரெக்டா? அதானே? சாரி, இங்க வந்து 6ன்னு வரும். 4 6 8. சாரி, இங்க வந்து 6ன்றது வரும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் இது 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ணி என்ன வந்துரு போகுது, 2x. இது 2ஆல பண்ணா 3y. இது 2ஆல பண்றப்ப எனக்கு 4z அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரியா? சொன்னது 2x 3y 4z அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா எல்லாத்தையுமே எக்ஸுக்கு மாத்துறேன். அது எப்படி எல்லாத்தையும் எக்ஸுக்கு மாத்துறது, எல்லாமே சமம் தானே. ஸோ அப்போ 2x = 3yன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த 2x = 4z அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு y தான் வேணும். ஸோ y வந்து நான் எக்ஸா மாத்த போறேன். அப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே இங்க வந்துடும் 2x/3. ஸோ இந்த அதாவது மல்டிபிள் இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் கொடுத்துரும். ஸோ எனக்கு இசட் தான் வந்து, இசட் வந்து நான் எக்ஸா மாத்த போறேன். அப்போ இசட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x, இந்த மல்டிபிள் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட். ஸோ 4. ஸோ = x/2 கிடைச்சிடும் இசட். ஸோ இப்போ பாருங்க, இந்த 3 அமௌண்ட் சேர்த்தா தான் இந்த 2600 ரூபான்னு கிடைக்கும். அப்ப x + y + z தான் என்னது, இந்த 3 அமௌண்ட் சேர்த்தா தான் எனக்கு இந்த 2600ன்றது கிடைக்குது. ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் தான், ஒய் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு 2x/3 தெரிஞ்சிச்சு, z என்ன தெரிஞ்சிச்சு x/2 தெரிஞ்சிச்சு. இதான் அது
2600. இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் என்ன வந்துருப்போது 6 வரப்போகுது. ஸோ 6 வரணும் என்ன பண்ணணும், நான் இங்கேயும் 6 பண்ணணும், இங்கேயும் 6 பண்ணணும். அப்போ இங்கே 6x. ஸோ இங்கே 3 இருக்கு. அப்போ நான் இங்கேயும் 2 பண்ணணும், மேலேயும் நான் 2 பண்ணணும். ஸோ 2 2 4x. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பண்ணணும், அப்போ இங்கேயும் 3 பண்ணணும். ஸோ 3 பண்ணால் எனக்கு இங்கே 3x கிடைக்குது. ஈக்குவல் டு 2600. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 4 10 13x. ஓகேவா, இங்கே என்ன கிடைச்சிருக்கு, மேலே வந்து எனக்கு 13x அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரியா, ஸோ 13x ஈக்குவல் டு எனக்கு 26 கிடைச்சிருக்கு. 1 13 13 2 13 26. ஸோ இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிள். ஓகேவா, ஸோ 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 200 × 6 இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 6 2 12, இது 2 0. ஓகேவா, அப்போ 1200 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன் இதை நான் எக்ஸுக்கு மாற்றி நான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா அவன் கேட்குது என்னது 4% காணுது. ஓகேவா, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் எல்லாத்துக்கும் மாற்றி நான் கண்டுபிடிக்கிறேன். இதே கொஸ்டின்ல நீங்க 4% வட்டிக்கான இதுவும் கேட்காம 6% கேட்டா என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒய்க்கு மாற்றி ஒய்க்கான கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க, a sum of money at simple interest amount 815 in 3 years and rupees 854 in 4 years. The sum in அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 854 எனில் மூலத்தொகையை காரணம் சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ மொத்த தொகையானது அமௌண்ட் ஈக்குவல் நமக்கு எப்படி கிடைக்கும், பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது அசலையும் வட்டியும் கூட்டா தான் என்ன கிடைக்கும், மொத்த தொகைன்றது கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ பிரின்சிபல் நமக்கு வேணும்னா இது இந்த பக்கம் வந்துடும். அதாவது அமௌண்ட்ல இருந்து நான் வட்டியை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், பிரின்சிபல் கிடைச்சிடும். கரெக்டா, மொத்த தொகையில இருந்து நான் வட்டி கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், அசல் கிடைச்சிடும். அதாவது பிரின்சிபல் வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ எது பெருசா இருக்கோ எது பெரிய வருஷமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 4 வருஷத்துக்கு மொத்த தொகை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 854 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 வருஷத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க மொத்த தொகை, ஓகேவா, மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 815 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்குமா, 4 3 வருஷம் 1 தானே. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 39 கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன இருக்கு, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று நான் 3 வருஷம் கண்டுபிடிக்கலாம், இல்லை 4 வருஷம் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். இப்போ 3 வருஷம் வேணும்னா நான் இந்த 2 பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 3 7 நமக்கு 117 கிடைக்கும். அதாவது இது 3 வருஷத்துக்கான மொத்த தொகை, இது 3 வருஷத்துக்கான வட்டி. ஓகே, இப்போ நீங்க 4 வருஷம்னா இந்த 2 சைடும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணா அது கிடைக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த 815 இந்த மொத்த தொகையில இருந்து அமௌண்ட்ல இருந்து இந்த வட்டி கழிச்சிடறேன். ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கான வட்டி கழிச்சிடறேன். ஸோ 117 கழிச்சு விட்டேன் அப்படின்னா நமக்கு 698 கிடைக்கும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருவாங்க, பிரின்சிபல் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும், எது பெரிய வருஷமா இருக்கோ அது மேல எழுதிக்கணும், எது சின்ன வருஷமா அதை கீழே எழுதிக்கணும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணினா நமக்கு அந்த வட்டி கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ல இப்போ 4 வருஷம் இருக்குன்னா இங்கேயும் 4ஆல பண்ணணும், நான் இங்கேயும் 4ஆல பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா, அந்த ஆன்சரை நான் 4ஆல கழிச்சு விட்டேன்னா எனக்கு அந்த 4 வருஷத்துக்கான வட்டி வந்து கிடைக்கும், அதாவது அந்த அசல் தொகை வந்து கிடைச்சிடும். சரியா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 5% 2 ஆண்டுகளில் 4% 2 ஆண்டுகளில் 8% வட்டியில் 117 வட்டியாக கிடைக்கிறது எனில் அசலை காண்காத பிரின்சிபல் வந்து கேட்கிறாங்க. ஓகேவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா 3 வருஷத்துல 5% ஆகும், 2 வருஷத்துல 4% ஆகும், இன்னொரு 2 வருஷத்துல 8% கிடைக்குது அப்படின்னா 117 தான் எனக்கு வட்டியா எடுத்துக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரியா, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் PNRன்னு தான் பண்ணுவோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு அந்த அமௌண்ட் வந்து தெரிஞ்சிட்டு போகுது. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு, 2 மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வந்துருப்போகுது, 5 3s 15%, 4 2s 8%, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு 8 2s 16%. இந்த 3த்துக்குமான வட்டி தான் எனக்கு என்ன கிடைக்குது 117 ரூபான்றது வட்டி கிடைக்குதுன்னா எனக்கு என்ன கேட்கறாங்க, பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வந்துருப்போது 15 15 31 31 ஒரு 8 39% தான் எனக்கு இந்த 117 அப்படின்னா 100% என்ன பாக்ஸ் மெத்தடு போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, அசல்லாம் என்னப்பா, பிரின்சிபல்லாம் என்ன, முழு தொகை 100%. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
ஒரு 39 3 நமக்கு 112 சொல்லலாம். இது எப்படி சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது. 4 3 நமக்கு என்னது 120. அதுல இருந்து ஒண்ணு கம்மி பண்ணாதானே 39. ஸோ அப்ப இருந்து 3 கம்மி பண்ணுங்க, எனக்கு 117 கிடைக்கும். சரியா? ஸோ அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 3 300 அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஓகே 10th கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஆன் February 4, அதாவது February 4 2005 அன்று ரூபாய் 3000 ஆனது 5.1/4% வட்டி வீதத்தில் கடனாக பெறப்பட்டு 18 ஏப்ரல் 2005 அன்று திரும்ப தரப்பட்டது எனில் அவர் செலுத்திய வட்டியை காணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கோ. இந்த மாதிரி மாடல் ரிப்பீட்டடா கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது கொடுத்திருக்க வருஷம். ஓகேவா? கொடுத்திருக்க வருஷத்தை பாருங்க. கொடுத்திருக்க வருஷம் ஒரு நார்மல் வருஷமா இல்ல லீப் இயரான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப 2005 ஒரு லீப் இயரா கிடையாது. லீப் இயர் என்ன அர்த்தம்? அது ஃபுல்லா 4ஆல டிவைட் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப 2016, 2020, 2024, 2000 இது எல்லாமே லீப் இயர். கொடுத்திருக்க வருஷத்தை நம்ம 4ஆல டிவைட் பண்றப்ப ஃபுல்லா டிவைட் ஆயிடுச்சுன்னா அது லீப் இயர். ஓகே, அது டிவைட் ஆகல, ஃபுல்லா டிவைட் ஆகலன்னா அது லீப் இயர் இல்லை, அது நார்மல் வருஷம். ஸோ லீப் இயரை நம்ம என்ன பண்றோம்? அப்ப இந்த மாதிரி வருஷங்கள்லாம் கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா நம்ம 366 போடுவோம். ஓகேவா? நம்ம நாட்கள் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? எப்பவுமே 365 போடுவோமா? ஆனா கொடுத்திருக்க வருஷத்துல லீப் இயர் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி 2000, 2012, 2020, 2024 இந்த மாதிரி லீப் இயர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வருஷத்துல கீழே 366 மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது லீப் இயரா இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 365 போட்டா போதும். இது ஒண்ணுதான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். ஓகேவா? இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினா வேலை முடிஞ்சு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? SI ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துருப்போது? PNR/100 போட்டுடலாம். ஸோ பிரின்சிபல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்பர் ஆஃப், அதான் நம்பர் 365. ஸோ 365 எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது? அது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ February 4. ஸோ பிப்ரவரியில நார்மல் வருஷம் தானே, லீப் இயர் இல்ல. நார்மல் வருஷம்னா நம்ம 28 இருக்கும். அதில் 4 போயிடுச்சுன்னா மிச்சம் தானே இருக்கும்போது பிப்ரவரியில 24 நாள் இருக்கும் போது, மார்ச்ல பாத்தீங்கன்னா நமக்கு 31 நாள் வந்துரு போது, ஏப்ரல் 18 என் பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடி விட்டுருக்காங்க. ஸோ ஏப்ரல் 18 3 கூட்டுங்க. 5 5 3 5 8 13 பேலன்ஸ் 1 வந்துரு போது, 5 6 7 அப்ப 73. ஓகேவா? அப்ப வருஷம் 73. அப்ப 73 365. அப்ப 73 365 நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு 73 5 73 365 நான் இப்பதான் கொண்டாந்து முன்னாடி சொன்னேன். சரியா? அப்ப என்ன பண்ணிடலாம்? 1/5 நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அடுத்து ரேட் பாருங்க. 6% என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ஒரு கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு போ எனக்கு என்ன எப்படி இருந்தாலும் நம்ம போட்டுருவோம். 1/4% கொடுத்துருக்காங்க. 6 4 24. ஸோ 25/4%. ஸோ அப்ப என்ன பண்ணிடலாம்? 25/4 இந்த பர்சன்டேஜுக்கு பை 100 நான் இங்க போட்டுறேன். சரியா? ஸோ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துரு போகுது? ஸோ சிம்பிளை பண்ணுவோமா? சிம்பிளை பண்ணா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 1 5 5 5 5 25 வந்துரு போகுது. 3 5 15 ஒரு 0/4 வந்துச்சு. ஸோ இது பாதியால டிவைட் பண்ணா 180 பாதியாக்குன்னா என்னது? 75/2. ஸோ 75 நம்ம என்ன பண்ணிடுவோம்? 37.5. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த வருஷத்தை பாக்குறோம். வருஷம் லீப் இயரா இருந்துச்சுன்னா 366 பிப்ரவரியில 29 நாள் இருக்கும். அது நார்மல் வருஷமா இருந்துச்சுன்னா 365 பிப்ரவரியில 28 நாள். அவ்வளவுதான். ஓகே? இப்ப நெக்ஸ்ட் ஓகே 11வது கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு தொகை 20 வருடத்தில் தனி வட்டியில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டியை காணுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மடங்கு கான்செப்ட். ஓகேவா? எதுவுமே இருக்காது, வெறும் ஒரு வருஷத்தை கொடுத்துருப்பாங்க, இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அது மாதிரி கேட்பாங்க. மடங்கு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ டபுள்னு கொடுக்குறாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா மடங்கு -1 இன்டு 100% பை n அல்லது r. சரியா? அது என்ன அல்லது r அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மடங்குனா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மடங்கு பக்கத்துல இருக்கு 2. அப்ப 2 - 1 இன்டு 100 பை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வருடம் என்ன அர்த்தம்? n. அந்த வருடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆரத்துக்கு இங்க போட்டுடணும். ஸோ அப்ப 20 கொடுத்துருக்காங்கன்னா இங்க என்ன போட்டணும்? 6. இப்ப சில சமயத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன பண்ணிடணும்? என்னத்துக்கு இங்க போட்டணும், ஏன்னா ஒன்றுக்கு இங்க போட்டுங்க. அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, கொஸ்டின்ல கொடுக்கறதுக்கு கீழே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ 2 1 போச்சுன்னா 1 தான். ஸோ 1 × 100 100 பை
20. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வந்துருப்போகுது, 0 0 கேன்சல், 1 5 5 5. அப்போ 5%. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள். மடங்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மடங்கு -1 × 100 by n அல்லது r. ஓகேவா? இதான் ஃபார்முலா. மடங்கு கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. மடங்குனா அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குன்றது. அதை இங்க போட்டுக்க போறீங்க. கொஸ்டின்ல கொடுக்குற வருஷம் எது இங்க என்ன நம்பர் இருக்கோ அது கீழே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே? ஸோ இப்போ என்ன 12th கொஸ்டின் போனீங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு, அதுக்கு வட்டி போடுறாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? எங்கது 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாரு, மொத்த தொகையை கேட்கறாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அமௌண்ட் என்ன அர்த்தம், பிரின்சிபலையும் தனி வட்டி சேர்த்தா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ வட்டி கண்டுபிடிக்கலாமா? ஸோ வட்டி என்னது, SI = PNR/100. இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதாதீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் புரியுதாதான் எழுதினால டைரக்டா அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? அப்ப 20,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 5 வருஷம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 4.5% கொடுத்துருக்காங்களா. இந்த 4.5 நான் 9 அப்படின்னு எழுதலாமா? அதாவது 9 2ஆல டிவைட் பண்ணாதான் இந்த 4.5 கிடைக்கும். சரியா? ஸோ சதவீதத்துக்கு சதவீதம். இது உங்களுக்கு புரியுது இல்லைங்க? ஏன்னா பாயிண்ட்னா ஒரு சில பேர் மல்டிபிள் தலைவலியா இருக்கும். ஸோ 4.5னா 9/2 எப்படி வந்துச்சு, மேலேயும் கீழே 2ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். மேலே 2ஆல பண்ணா 9, கீழே மல்டிப்ளை பண்ணா 2 வந்துருக்கும். சரியா? ஸோ அப்போ 9/2 பர்சன்டேஜுக்கு 100. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணா நமக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். 1 2s are 2, 10 2s are 20. ஓகேவா? ஸோ அப்போ மேலே இருந்ததுக்கு 100 இருக்கு. இப்போ 9 5s are நமக்கு 100 × 9 5s are 45. ஸோ அப்போ 45 2 0 45,000 இருக்கு. ஏற்கனவே ஒரு 20,000. ஸோ ஏற்கனவே ஒரு 20,000. மொத்த தொகை எவ்வளோ வந்துருப்போகுது, ஏன்னா இது வட்டி இது பிரின்சிபல், ரெண்டுத்தையும் கூட்டா தான் எனக்கு மொத்த தொகை கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டா நமக்கு என்ன வந்துருப்போகுது, 24,500 ரூபாவா? 24,500. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டால் ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே, ஜஸ்ட் அதை எடுத்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன சம்பளம் 13வது கொஸ்டின் போனீங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் தனி வட்டியில் மொத்தம் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3%. எப்படி? வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. A sum of ₹800 amount 920 in 3 years simple interest. ஓகேவா? If the rate of interest is increased by 3%, what would be the amount? மொத்த தொகை கேட்கிறாங்க. அமௌண்ட் என்ன அர்த்தம், பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்ப இந்த 800க்கும் 920க்கும், ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கொடுக்கல, போன சம்ல கொடுத்துருந்தாங்க, இது கொடுக்கல. அப்ப என்ன பண்றோம்னா, இது வந்து இந்த கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஸோ 800ல 920 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துரு போகுது, 120. இந்த 120 தான் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு சில கணக்குல இந்த மாதிரி தான் டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் வந்து கிடைக்கக்கூடிய மொத்த தொகையில இருந்து கழிச்சோம்னா நமக்கு வட்டி கிடைச்சிடும். ஓகேவா? SI = PNR/100. P என்னது 800. ஸோ P நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாதா, அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6/100. சரிங்களா? ஸோ எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? ஓகே. ஸோ 1 8s are 8, அதாவது 4th ஆச்சுன்னா 4 2s are 8, 3 4s are 12. ஸோ அப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா இங்க வந்து 10 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ 10 = 2னா 1, அப்ப 5. அப்ப நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரிஞ்சிச்சு, இப்போ 6% வந்து நமக்கு 5% தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆனா அவங்க 6 கொடுக்கல. இப்பதான் நம்ம கொஸ்டின் என்ன பண்றோம் அப்படின்னா, வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேக்குறாங்க. ஏற்கனவே 5% இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா 3% ஆட் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், 8% எடுத்து அது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆயிடும், SI = PNR/100. அதே பிரின்சிபல் தான், இயர் வந்து அதே 3 வருஷம் தான். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏற்கனவே 5 இருந்துச்சு, இப்போ +3 போட்டா என்ன வந்துடும், 8% ஆயிடும். அப்ப 8/%க்கு 100. அப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் அப்படின்னா 8 8s are 64 × 3. ஓகேவா? இப்ப 60 × 3, 6 3s are 80, 180, 4 3s are 12. அப்ப 192 ரூபா கிடைக்கும். எது வட்டி. ஆனா கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, தொகை கேக்குறாங்க. தொகை என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒரு 800,
இப்போ என்ன 192, ரெண்டுத்தையும் கூட்டினா 2, 9, 9. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் திடீர்னு ஏறுதுன்னு வாங்க. இப்போ இந்த இன்க்ரீஸ் பதிலாக டிக்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? இப்போ 5 கிடைச்சிருந்து அந்த 2 வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்போ கடன் பண்ணி இப்போ நல்ல மனசு பண்ணி கடனை குறைச்சிட்டாரு அப்படின்னு வாங்க. ஸோ இன்க்ரீஸ்னா 3, டிக்ரீஸ்னா குறைக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த கீ பாயிண்ட் இந்த அமௌண்ட்ல இருந்து எஸ்ஐ கண்டுபிடிச்சா நம்ம எஸ்ஐ டைரக்டா கொடுக்கல, சரியா? எஸ்ஐ வந்து நமக்கு நேரடியாக குடிக்கல. ஸோ மொத்த தொகையிலேருந்து அந்த அசலை கழிச்சுனா நமக்கு வட்டி எஸ்ஐ வந்து கிடைச்சு. அதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், 6% கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு அடுத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் வாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். இந்த மாதிரி இப்போ திரும்ப ரிப்பீட்டடா கேட்டே இருக்கேன். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய மாடல். நல்லா கவனிங்க. ராமன் ஒவ்வொரு மாதம் தொடக்கத்திலும் அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் 1000 செலுத்தி வருகிறார். வட்டி வீதம் 7%. ஓகேவா? எனில் 5 ஆண்டுகளுக்கு பின் ராமன் பெறும் மொத்த தொகையை கேட்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ராமன் என்ன பண்ணா 1000 ரூபாவை போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறாரு. மாசம் 1000 ரூபாய் போறாரு, 5 வருஷத்துக்கு போறாரு அப்படின்னா அதுக்கான டோட்டல் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்றும் கிடையாது. எஸ்ஐ ஈக்குவல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி PNR/100 தான். ஓகேவா? இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டா மட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா கேபிட்டல் N ஈக்குவல் டு 1/12 N into N plus 1/2 அப்படின்றது போடுறோம். அது என்ன இங்கே என்னன்னு போறீங்க, இங்கே என்னன்னு போறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த என்னன்றது இதுல அப்ளை பண்ண போகுது. அப்ப இந்த ஸ்மால் என்னன்றது இங்க கிவன்ல கொடுத்துருக்கூடிய இந்த எண். சரியா? இந்த ஸ்மால் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க என்னன்றது பாத்தீங்கன்னா 5 வருஷம் கட்டுறாரு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப 12 into 5 நமக்கு எத்தனை போகுது? ஒன்னும் எல்லாத்தையும் நான் மாசமா கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த கொஸ்டின்ல 7 கொடுத்தா என்ன பண்ணணும்? 12 into 7. அந்த 12ன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ 5 into 12 நமக்கு 60 மாசம் கட்டுறாரு. 60 மாசம் 1000 கட்டுறாரா? சோ அதை அப்ளை பண்ணுங்க. 1/12 60 61/2 வந்துட போகுது. ஸோ 1 2 2 1 12 சொல்றா நீங்க 5 போடலாமா? ஸோ அப்ப இங்க நமக்கு 5 into 61 இருக்கு. 5 6 30. அப்போ 365/2 இருக்கும். இதானது கேபிட்டல். இந்த என்னதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க எதுவுமே அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? என்ன வந்திருக்கு? 305/2ன்றது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1/12 N into N plus 1/2. அந்த என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த வருஷத்தை என்ன பண்ணிடுறோம்? மாசமா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகே, 305/2. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கேபிட்டல் N தான் 305/2 அப்படின்றது கண்டுபிடிச்சோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7. அந்த 100ன்றதை நான் இங்க போட்டுருக்கேன். சரியா? ஸோ இப்போ அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணீங்கன்னா 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ 305 into 7 5 நமக்கு 35. இதை மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. 5 5 25 பேலன்ஸ் 2. 5 into 0 0 0 plus 2 2 வந்து போது. 3 5 15. ஓகேவா? 15 வந்துருச்சா? இப்போ 3 பண்ண போறோம். ஸோ 3 5 15 பேலன்ஸ் 1. 3 into 0 0 0 plus 1 இந்த 1 வந்துட போகுது. 3 3 9 வந்து போகுது. கரெக்டா? ஸோ 5 7 6 10 10,675. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லிட்டு யாரெல்லாம் அடிக்கிறீங்களோ எல்லாருமே தப்பு தானா? கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மொத்த தொகை தான் கேக்குறாங்க. கரெக்டா? மொத்த தொகை. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மொத்த தொகை என்னன்னு அர்த்தம்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் வட்டி. ரெண்டுத்தையும் கூட்டணுமா? பிரின்சிபல் எத்தனை? நிறைய பேர் 1000 ரூபான்னு போடுவீங்க. அப்படி கிடையாது. ஒரு மாசத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கட்டுறாரு. எத்தனை வருஷத்துக்கு கட்டுறாரு? 5 வருஷத்துக்கு. அப்ப என்ன ஆயிடும்? 60. மொத்தமா 60 மாசம் கட்டுறாரு 1000 ரூபாய். அப்ப 1000 into 60 60,000 ரூபாய். புரியுதாங்க? 60 into 1000 ரூபாய் பே பண்றாரா மாசம். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 6 1 2 3 4 0 போட்டுருங்க. அப்போ 60,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 60,000 ரூபாய் into 10,000 ரூபாய் 70,000 ரூபாய். 70,675. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மாடல். கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கேபிட்டல் N ஈக்குவல் டு 1/12 N into N plus 1/2. இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போனீங்க என்ன சொல்றாங்க பாருங்க. செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்துக்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 1,50,000 ரூபாய் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? ஓகேவா? N வந்து கேட்கறேன் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுமே கேட்டீங்கன்னா தரமான ஒரு ஷார்ட்கட் இருக்கு, கவனிங்க. அவர் என்ன பண்ணாரு? 3 மாசத்துக்கு ஒன் டைம் என்ன பண்றாருன்னா 5000 ரூபாய் சேமிக்கிறார். ஓகேவா? இது என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா இந்த 1,50,000 ரூபாய் கிடைக்க எத்தனை வருஷம் தானே கேட்கறாங்க. ஸோ
3 மாசத்துக்கு என்ஜாய் பண்ணா இதை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12. அப்ப நான் என்ன பண்ணணும்? இதை 4 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 12 மாசம் கிடைச்சிடும். அதாவது 1 இயர்ன்றது கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 4னா இங்கேயும் 4 பண்ணோம். ஸோ 4 5 நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 20. ஸோ ரிமைனிங் இங்கே 3 0க்கு 3 0. அப்போ ஒரு வருஷத்துக்கு 20,000 எத்தனை வருஷத்துக்கு? 1,05,000 கேட்குறாங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. என்ன இருக்கு? 1,50,000 போட்டு இங்கே நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு வருஷத்துக்கு என்ன அமௌண்ட்டோ அதை எடுத்து அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண என்ன வந்துருப்போது? இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல்னா 15/2. ஸோ 15 பண்ணா 7.5 years, 7.5 வருஷம். அதாவது ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 5,000 ரூபாய் சேமிக்கிறாருன்னா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்க எத்தனை வருஷம் ஆகும் கேட்டாங்கன்னா இதை வந்து 1 இயருக்கு மாற்றிடணும். 1 இயருக்கு மாற்றிட்டு என்ன வருதோ அதை என்ன பண்ணிடணும்? கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட்டால டிவைட் பண்ணினா டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் 17 கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ரூபாய் 2,500க்கு 3% வருட வட்டிக்கு தனி வட்டியில் வரும் தொகையும், ரூபாய் 1,500க்கு 5 வருடம் 7% ஆண்டுக்கு வரும் தனி வட்டியும் சமம் அப்படின்றாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா 2,500 ரூபாய்க்கு 3% வருட வட்டியில ஒரு இதுல வந்து அமௌண்ட் வந்து போறாரு ஒரு பேங்க்ல. அதே மாதிரி என்ன பண்றாருன்னா 1,500 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 7% வட்டியில இன்னொரு இடத்துல ஒரு பேங்க்ல போறாரு. இது ரெண்டுத்துக்குமான தனி வட்டி வந்து எனக்கு என்ன வருதுன்னா சமமா இருக்கு. ஏன்ற ஒரு பேங்க்ல போடுறேன், இப்ப SBI பேங்க்ல போறேன்னா அதுக்கு வரக்கூடிய தனி வட்டியும், இப்போ வந்து இந்தியன் பேங்க்ல போடுறேன் அதுக்கு வர தனி வட்டியும் சமமா இருக்கு. அது எப்ப எனக்கு சமமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஹிண்டே தான், தனி வட்டி சமம்னு டைம் பாருங்க. ஓகேவா? ஈக்குவல் டு தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஹிண்ட். அப்ப SI1 ஈக்குவல் டு SI2. ஓகேவா? அப்ப PNR/100 ஈக்குவல் டு PNR/100. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னதுக்கான அது இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 2,500. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு தெரியாது. ஓகேவா? அது என்னன்னு வச்சுக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3%/100. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,500 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7/100 வச்சுக்கலாம். ஸோ இது சிம்பிளை பண்ணி நோட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சா? 3 5 15, 5 5 25 வச்சுக்கலாமா? ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிடும், இந்த 3க்கு இந்த 3ன்றது கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? ரிமைனிங் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 7. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதான் ஹிண்ட். ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறோம், நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு n வந்து சமமா கிடைச்சிடும். அதாவது 2 விதமான தனி வட்டி எந்த வருஷம் கேட்பாங்க? சமம். ஓகே, ஸோ இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்ல சைட்டுக்கு கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம் அப்படின்றாங்க. மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம்ன்றாங்க. ஓகேவா? நல்லா கவனிக்கோங்க. மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம்ன்றாங்க. ஓகேவா? வருடமும் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் வருடமும் சமம்னு சொல்லிட்டாங்க. எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். என்ன சொல்றாங்க? ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம்ன்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? 1/25 பிரின்சிபல் ஆயிடும். ஓகேவா? அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம்ன்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ என்ன பண்ணேன்னா இதை வந்து பிரின்சிபல் வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ 100 வச்சா என்ன ஆகும்? தனி வட்டி கண்டுபிடிச்சு சொல்றேன். ஸோ 100 × 1/25 கிடைக்கும். சரியா? ஸோ ஒரு 25 4ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 4. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா என்ன தெரியும்? SI = PNR/100ன்னு தெரிய போகுது. ஸோ எஸ்ஸோட வேலையை நான் 4 கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நான் 100ன்னு வச்சுட்டேன். இன்டூ ரேட் ஆஃப், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சமம்ன்றாங்க. ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியாது, நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? y × y ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இதாவது y, இதுவும் y. அப்போ y × y ஸ்கொயர் ஆகிடும் போது /100 ஆகிடும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆச்சு அப்படின்னா y² = 4 அப்படின்னா y கூட்ட எனக்கு என்னன்னு கிடைச்சிடும்? 2ன்றது கிடைக்கும். ஓகே, அப்போ 2 என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அதாவது வருஷமும் எனக்கு 2ன்னு கிடைச்சிது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 2% தெரிஞ்சிச்சு. சரியா? இப்ப இதுவரையும் நம்ம முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எனில்
4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகையானது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இங்க 2 வருஷத்துக்கு பதிலா இங்க 4ன்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணோம்னா நமக்கு பிரின்சிபல் அதேதான். ஸோ 100 ரூபான்னு கிடைக்கும் போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் இங்க 4 தெரிஞ்ச போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ 2/100. சரியா? ஸோ அப்போ இந்த 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 4 2 are 8. இதானது வட்டி. ஸோ பிரின்சிபல் நமக்கு 100 ரூபாய், வட்டி நமக்கு 8 ரூபான்னு கிடைச்சிருக்கு. இங்க என்ன கேக்குறாங்க? மொத்த தொகை தான் கேக்குறாங்க. மொத்த தொகை நமக்கு என்ன தெரியும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மொத்த தொகை. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துட போகுது? 108 ரூபான்னு கிடைக்கும் போகுது. இதானது மொத்த தொகை. ஆனா ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 108ன்னே இருக்காது. எப்படி சார் இது 108ன்னு வரல? இது அசலை போல 1.08 மடங்கான்னு கேக்குறாங்க, அசலை போல 2 மடங்கான்னு கேக்குறாங்க. இது எப்படி சார் வருது அப்படின்னா இவங்க இந்த மொத்த தொகையை அசல் கூட கம்பேர் பண்றாங்க. அசல்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல். ஸோ அப்ப பிரின்சிபல் 100 ரூபாய், இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 108 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்ப டிவைட்ல வந்து 2 0 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 8 0.1 அர்த்தம். அப்போ 1.08 அசலை போல இத்தனை மடங்கு இருக்கு, அதாவது 1.08 மடங்கு இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் அடிச்சு வரைக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் புரியுதுங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 18 சம் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எல்லா மாடலும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்முலா வச்சு போறது எப்படின்னு சொல்லிட்டேன், வருஷத்தை வச்சு கேட்டா எப்படி போகணும்னு சொல்லிட்டேன், வருஷமும் மாசம் கேட்டா மிங்கிள் பண்ணி கேட்டா அது எப்படி போகணும்னு சொல்லிட்டேன், களவு பின்னத்து கேட்டா எப்படி போகணும்னு சொல்லிட்டேன். அப்போ என்னெல்லாம் ட்ரெண்டிங் மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி ட்ரெண்டிங்கா போன வருஷம் அது போன வருஷம் இப்படிலாம் ட்ரெண்டிங்கா எடுத்துக்கலாம், அந்த சம்மும் போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும்.